அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துகளையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக தேவ பணியில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை தரவும் எங்களது தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களிடத்தில் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கதாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பெரும தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத படமாக ஏசாயா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அன்பானவர்களே, உங்கள் ஆண்டவர் கூறுகின்றார், இதோ அந்நாளில் உன் தோளில் இருந்து அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் இவற்றை முறித்து போடும் என்று தெளிவாக கூறப்படுகின்றது. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆம், இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், உன் தோளினின்று அவன் சுமை நீக்கப்படுகின்றது என்று கூறப்படும் பொழுது யாருடைய சுமை? ஆம், இங்கு அவன் என்று கூறப்படுவது இங்கு அழகை, பிசாசை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. இன்று பிசாசு எங்கள் மேல் அதிக சுமைகளை அவன் சுமக்கின்றான். வியாதி என்ற சுமை, பாவத்தின் பிடியின் சுமை, கோபம் என்ற சுமை, போதை வஸ்து என்ற சுமை, மதுபானம் என்ற சுமை, புகைப்பிடித்தல் என்ற சுமை, பொனோகிராஃபி என்ற சுமை, இப்படியாக உலகத்தின் சிற்றின்பங்களின் சுமை, இவைகளை எம்மேல் அவன் சுமத்தி எம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றான். இவைகளில் நின்று விடுதலையாக வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். நீங்கள் வாஞ்சிக்கின்றீர்கள். எப்படி விடுதலையாவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பன்பானவர்களே, அங்கு ஒரு கவிஞர் அவர் பாடுகின்றார். அவர் அதிகம் மது போதையில் இருப்பவர். அவர் கவிதை எழுதும் பொழுது எழுதுகின்றார், நாளை முதல் குடிக்க மாட்டேன். ஏன்? இன்றிலிருந்து குடிக்க மாட்டேன் என்று கூற முடியாது. நாளை என்பது சரித்திரத்தில் இல்லை. அதே போல இந்த பாவ பழக்கங்களில் இருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம். ஆனால் எங்களினால் விடுதலையாக முடியவில்லை, என் சுய பலத்தினால் விடுதலையாக முடியவில்லை என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். இதற்காகத்தான் அங்கு ஏசாயா புஸ்தகத்தில் அழகாக ஆண்டவர் கூறுகின்றார், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆம், நுகம் என்று கூறப்படும் பொழுது அங்கு ஒரு மாட்டை நாங்கள் என்ன செய்கின்றோம்? அங்கு எங்கள் இலங்கை, இந்திய நாடுகளில் நாங்கள் அதிகமாக மாடுகளை பயன்படுத்துகின்றோம். அங்கு வண்டிகளில் மாடுகளை பூட்டுவதற்கு, உழவு செய்வதற்கு, செக்கு இழுப்பதற்கு, அங்கு எண்ணெய், நல்லெண்ணெய் எடுப்பதற்கு, இப்படியாக மாடுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கும் காலங்கள் இருந்தது. ஆனால் இன்று இவையெல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு டிராக்டரும் புதிய தொழில்நுட்பங்களும் வந்து இந்த மாடுகளின் பாவனைகள் குறைந்து காணப்படுகின்றது. இன்று வண்டில் என்பதே இல்லை. இந்த வண்டிலில் மாடுகளை பூட்டும் பொழுது இந்த நுகம், அங்கு நுகத்தில் மாடுகளை இணைத்து விடுவார்கள். எதுவும் செய்ய முடியாது. அந்த நுகத்தில் மாட்டை இணைத்து கயிற்றினால் அதை கட்டிவிடும் பொழுது மாடு அடிமையாக்கப்படுகின்றது.
அத்தனை பாரங்களையும் சுமக்க வேண்டும், அத்தனை வண்டில்களையும் அது இழுக்க வேண்டும் என்று அங்கு கூறப்படுகின்றது. ஆம், அதனால் அதிலிருந்து மீள முடியாத சுமை அங்கே இருக்கின்றது. அது அந்த மாடு அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பியும் முயற்சி செய்தாலும் விடுதலையாக முடியாது. அதை கட்டிய அதே மனிதன், அந்த மனிதர்கள் அதை விடுதலை ஆக்கினால் ஒழிய அதுக்கு விடுதலை தர முடியாது. இன்று நாங்கள் வியாதி என்னும் பிடியிலும் பாவ பழக்க வழக்கங்களிலும் நாங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து எப்படி விடுதலை ஆவது? விடுதலை தருவது எம் பரிசுத்த ஆவியானவர். எங்கள் சொந்த முயற்சி அல்ல. எத்தனையோ ஆலோசனைகளுக்கு நீங்கள் செல்லலாம், எத்தனையோ கவுன்சிலிங்குக்கு சென்று குடிபோதையிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். ஆனால் உங்கள் முயற்சி பலனளிக்கும் ஆண்டவரின் உதவியுடன் நிச்சயமாக என்னால் இதை விட முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரை வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலையை தருகின்றார். அன்பானவர்களே, இன்று பிசாசு இப்படியான பாவ பழக்கங்களுக்கும் எம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. வியாதியினால் எம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. இன்று நாங்கள் எத்தனையோ மருந்துகளை எடுக்கின்றோம், குணமாகவில்லை, குணமாகி வருகின்றது என்றால் அது பிசாசின் பிடியில் என்று நாங்கள் சிந்திக்கலாம். ஆனால் எல்லா வியாதியும் பிசாசினால் அல்ல, 100% நான் கூறுகின்றேன். ஆமென்மானவர்களே. ஆனால் இங்கு வாழ்க்கையில் இங்கு சங்கீத புஸ்தகத்தில் 107ஆம் சங்கீதத்தில் அங்கு கூறப்படுகின்றது, இன்னும் அங்கு வியாதியை கொண்டு வருவது பிசாசு என்பதை அங்கு காணப்படுகிறது. யோபுவின் வாழ்க்கை சரித்திரத்திலும் அங்கு வியாதியை தருவது பிசாசு, இயற்கையினால் வருகின்றது. அன்பானவர்களே, ஆனால் இந்த வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, பாவ பழக்கங்களிலிருந்து எமக்கு விடுதலையை இறைவன் இயேசு தர முடியும் என்பதை தெளிவாக கூறப்படுகின்றது. இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அழகாக கூறப்படுகின்றது. 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியினால் இந்த நுகத்தடி முறிக்கப்படுகின்றது. அந்த கட்டப்பட்ட மாடு அங்கு எவ்விதம் அதிலிருந்து விடுதலையாகப்பட வேண்டும் என்றால் அபிஷேகத்தின் நாள் இந்த நுகம் முறிக்கப்படுகின்றது. அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகமாக அங்கு இருக்கின்றது. ஆம், அங்கு பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அக்கினியின் அபிஷேகமாக இறங்குகின்றார். இந்த அபிஷேகத்தினால் அங்கு கட்டப்பட்ட கயிறுகள் அறுக்கப்படுகின்றது, பிசாசின் தலை நசுக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, இங்கு அழகாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், தேவனே கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. தெளிவாக கூறப்படுகின்றது. கர்த்தரே, தேவனே பரிசுத்த ஆவியானவர் என்று அங்கு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. ஆம், தேவன் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு, இயேசு வேறு அல்ல. மூவரும் ஒருவர், ஒரு தெய்வம், 3 ஆழ்தத்துவம் உள்ளவர்கள். கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர் என்று பவுல் அப்போஸ்தலன் அறிந்து உணர்ந்து அதை எழுதுகின்றார். அந்த கர்த்தர் எங்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆம், எனவே இன்று பாவத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரரே? வியாதியின் கொடுமுடியில் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருகின்றார். இந்த பாவ பழக்கத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க முடியவில்லையே, இந்த மதுபானத்திலிருந்து, போதை வஸ்து பழக்கத்திலிருந்து, போனோகிராஃபியிலிருந்து, தீய பழக்கங்களிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை என்று நீங்கள் தவித்துக் கொண்டு, கலங்கிக் கொண்டு, அழுது கொண்டிருக்கின்றீர்களா? உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கின்றீர்களா?
ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை நிச்சயமாக தருகின்றார். அன்பானவர்களே, அன்று நாங்கள் பார்க்கின்றோம் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் லேகியோனை சுகமாக்க சென்ற பொழுது பிசாசு பிடித்தவன் அவன் கதறுகின்றான். இயேசுவை பார்த்து, இயேசுவே, உன்னுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு இங்கே வந்தீரோ என்று சத்தமிட்டார்கள். காலம் வரும் முன்னே. இந்த காலம் சிலுவையில் இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார். இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் வாக்குத்தத்தம், இறைவனின் வாக்குத்தத்தம். இன்று வியாதியை கொண்டு வரும் பிசாசு, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இருக்கும் உங்களுக்கு விடுதலையை இயேசு தருகின்றார். ஆம், இன்று பாவத்துக்கும் வேதனைக்கும் உங்கள் வாழ்க்கை கசப்பினூடாக சென்று கொண்டிருக்கின்றதா? என்னால் இந்த சுமையை தாங்க முடியவில்லையே என்று தவிக்கின்றீர்களா? என் வாழ்க்கை இதுடன் முடிந்து விட்டால் நலமாக இருக்கும் என்று சிந்திக்கின்றீர்களா? என் சகோதரரே, இயேசு உங்களுக்கு விடுதலை தருகின்றார். அவர் பிசாசின் தலையை நசுக்கியவர். பல் இழந்த பிசாசு, பல்லுகள் பிடுங்கப்பட்டது. பேதுரு நிருபத்தில் அங்கு கூறப்படுகிறது, பிசாசு இவனை கெச்சுக்கின்ற சிங்கத்தை போல, சிங்கம் அல்ல, இவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகின்றான். சிங்கம் கடித்து குதறும், விழுங்க மாட்டாது. ஏன்? அந்த பிசாசு பல் இழந்து விட்டது, அதனால்தான் விழுங்குகின்றது. பிசாசுக்கு சக்தி இல்லை, வல்லமை இல்லை, ஒன்றும் இல்லை. யூதராஜ சிங்கம் உங்கள் தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று. என் மகனே, மகளே, அடிமைப்பட்டு இருக்கின்றீர்களா? பாவத்தின் பிடியில் இருக்கின்றீர்களா? வேதனையினூடாக கண்ணீருடன் கடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாக இருக்கும். இதை குறித்து இன்னும் ஒரு தடவை அதை குறித்து நான் விளக்கங்களை கூறுகின்றேன். நேரம் காரணமாக சுருக்கமாக முடிக்கின்றேன். அன்பானவர்களே, இயேசுவண்டை வாருங்கள், உங்களுக்கு விடுதலை தருகின்றார். கடந்து செல்லும் பாதையில் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் மட்டும் உங்களுக்கு விடுதலை தர முடியும். உலகத்தில் இருந்து வேதனையின் கசப்பிலும் கண்ணீரிலும் உங்கள் படுக்கை கண்ணீரினாலும் நனைந்து கொண்டிருக்கின்றதா? உள்ளம் குமுறிக்கொண்டு இருக்கின்றதா? இயேசு உங்களுக்கு விடுதலை அன்பாக தருகின்றார். சிலுவையில் தந்துவிட்டார், அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அன்பின் உறவு. அவரண்டை வாருங்கள், உங்களுக்காக விடுதலையை தர காத்திருக்கின்றார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.